இல்லை, பெண்கள்ல இருக்கின்ற அந்த அழகும் அந்த அழகும் அந்த இளமைத்தன்மையும் இருக்கும் வரையும் தான் உங்களுக்கு பின்னுக்கு யாராவது ஆம்பளையில் சுற்றுவாங்க. இது எல்லாமே முடிஞ்சுது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 45, 50, 60, 50க்கு பிறகு உங்களுக்கு பின்னால யாருமே வரமாட்டாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் உங்களோட குடும்பத்தை விட்டு இன்னொரு ஆம்பளையை கூட்டிட்டு அப்படி இப்படி என்று ஓடி அப்படி பொல்லாத அந்த கள்ள உறவுகள் வச்சால் தான் போகணும். அக்கா நேற்று பீக்கங்காய் சுண்டினாங்க. நேற்று ஃபுல்லா வழி சாப்பாடு இல்லை. பீக்கங்காய் சுண்டலாமட்டு வேணாண்டத்தான் அவ தேங்காய் திருவி சீனியும் போட்டு பார்த்த ஒரு அண்ணா எங்களுக்கு இல்ல சாப்பிடலையா இந்த புள்ளையில என்ன செய்துகள் எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நீங்க செய்யப்படுற தொழிலை நீங்க செய்யணும், சரிதானே? ரைட். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வெற்றி பிரிவா. நாங்கள் ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு கிராமமாக பல்வேறு கஷ்டப்பட்ட மக்களை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் பரங்கியாமடுவுக்கு வந்திருக்கின்றோம். பரங்கியாமடுவுக்கு என்னத்துக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னால் அதை சொல்கிறதுக்கு முதல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு இன்னும் ஊக்கத்தை தருமன்றதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் கடந்த மாதமளவில் ஒரு வீடியோ ஒன்றை நான் விட்டிருந்தேன். சாப்பாட்டுக்கு தனது பிள்ளைகளோடு கல்யாண வீடுகள் அல்லது இதர நல்ல காரியங்கள் அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கின்ற இடத்துக்கு அலையாத விருந்தாளியாக தனது பிள்ளை இருவரையும் கூட்டிக் கொண்டு சென்று அந்த பிள்ளைகளுக்கு சுவையான உணவுகளை கொடுக்கின்ற ஒரு தாயின் நிலைமையினை உங்களுக்கு நான் வீடியோ மூலம் காண்பித்திருந்தேன். குறிப்பாக தனக்கு சொல்லாவிட்டாலும் கல்யாணத்துக்கு அல்லது சில பேருடைய வீட்டில் நடக்கின்ற அந்த நல்ல காரியங்களுக்கு சொல்லாக விட்டு தான் ஒரு ஏழை என்ற நாடி சொல்வதில்லையாம். சொல்லாமல் விட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் தனது பிள்ளைக்காக, தனது பிள்ளைகளுக்காக அந்த வீட்டுக்கு சென்று உணவு உண்டு, பிள்ளைகளுக்கும் நல்ல சுவையான உணவு கொடுத்து அவவும் உண்டு வாழ்ந்த ஒரு துப்பாக்கிய நிலையை நான் வீடியோ மூலம் உங்களுக்கு காண்பித்திருந்தேன். காலையில சாப்பாடு கேட்டு கத்தினா, இந்த சின்ன சாப்பாடு கேட்டு கத்த வெங்கட்ட எதுவும் இல்லை. அப்ப அம்மா கிட்ட ஒரு ரசிக்கு ஒன்று இருந்தது, வாங்கி எடுத்து வந்து இவங்க கொடுத்து பட்டர் தேத்தனி ஆத்தி கொடுக்க அவ நினைச்சுக்கா உடைச்சிருக்காவோ தேத்தனி கழிஞ்சு ஊத்துப்படுது. அதை எறிஞ்சுட்டாவோ அதையும் காகம் கொண்டு போய்த்து போக பெரும் பயிட்டோட போனேன். போய் டீச்சர்கிட்ட சொல்லிக்காவும் எனக்கு பசியில வந்திக்கணுன்ட்டு சொல்ல, டீச்சர் நிறைய சோறு வாங்கிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு கறி இல்லாம சாப்பிடுச்சு அப்படியே இல்ல ரெண்டு சொல்றாவு. எங்கட விட்டண்டா பிரிச்சுக்குள்ள சாலை மீன் கிடக்குத்தான் ரெண்டு சொன்னாங்க. அப்ப நான் பார்த்து தருவாங்களாக மட்டும் நேரம் நின்று போட்டு வந்து சோயா மீட்டு கொஞ்சம் கிடந்தது, சோயா மீட்டை பொரிச்சு சோறு பிரியாணி சமைச்சிருந்தாங்க. இப்ப நான் 2 பிள்ளைகளையும் கொண்டு சாப்பிட்டு வந்தேன். நினைப்பாங்களாகும் 2 வாரோடத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வராவன்ட்டு நினைப்பாங்க. ஆனா நான் அதை பார்க்காம கூட்டிட்டு போறேன். என்ன செய்யறேன், நல்ல சாப்பாடு ஒன்று கொடுக்கணுமாண்டா, அப்படித்தான் போறேன். வீடியோவை பார்த்த ஒரு அண்ணா எங்களுக்கு இவைக்குரிய 55,000 ரூபா பணத்தை தந்திருந்தார். குறிப்பாக யாருன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நந்தன் என்கின்ற அண்ணா நீங்கள் 2 பேருக்கு வாழ்வாதார உதவியை செய்யுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கின்ற இப்போது வந்திருக்கின்ற இந்த வீடு இன்னும் ஒரு வீட்டில் இருக்கின்ற இன்னும் ஒரு அம்மாவுக்கு அந்த கரண்டில் அடிபட்ட தனது கணவர் மனநோயாயிருக்கின்ற அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தை பார்வையிட்டு அவருக்கான உதவியை வழங்குவதற்காகத்தான் தற்போது நாங்கள் வந்திருக்கின்றோம். வாங்க அந்த குடும்பத்தை போய் பார்ப்போம். ஆடக்கூடாது. தான் போகணும். அக்கா
அக்கா அம்மா என்ன இது என்ன இது இல்லக்கா எங்க மூத்த எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க நீங்க 9ஆம் ஆண்டு 9ஆம் வாங்க அப்புறம் என்னம்மா இப்போது தொழிற்பாடுகள் அப்படியே இந்த நேரத்தில் படுக்கிறேன் நேற்று புல்லு கொத்த போன நான் சரியான வெயில் அதால உடம்பு சரியில்லை. அம்மா என்ன பாடு என்ன நடக்குது நெஞ்சு வருத்தம் எனக்கு என்ன வருத்தம் நெஞ்சு என்ன குத்துற வருத்துற அதான் வருத்தம் எனக்கு ஒரு வேலை வரையும் செய்யறாரு படுக்கண்ணா படுங்க 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 என்னம்மா அது எப்படி போகுது நாங்க அன்றைக்கு வந்து பார்த்து போனாங்கன்னு அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன வேலைகளுக்கு போனீங்களா சாப்பாடுகள் எப்படி போகுது இப்படிதான் ஒன்றோட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருக்கா வேலை வரும் அதை செஞ்சுட்டு வந்தா நம்ம உடம்பு சரியில்லை தானே அதுல அப்படியே இருக்கிறான். உங்களுக்கு என்ன வருத்தம் நீங்க எனக்கு சீனி 470 இருந்தது பார்த்தடுத்து அதுக்கப்புறம் போறதும் இல்லை கிளினிக் போட்டு தந்தவங்க நான் போகல போய் 2 ஆளும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லானே இன்றைக்கு கிளினிக்கு போனா நாளைக்கு இல்லை அதால நான் போறல கிளினிக்கு போனா நாளைக்கு சாப்பாடு இல்லை செலவுக்கும் இல்லை சாப்பாடும் இல்லை அப்படியான இதுல நான் போறல கிளினிக். என்னண்டா நீங்க கிளினிக்கு போகத்தான் வேணும் வேணும் தெரியுமா இப்ப ஓகே உங்களுக்கு இப்போதைக்கு சாப்பாடு இல்லைன்றாலும் இப்ப உங்களோட கணவர் விட்டுட்டு போனது நாடி இவங்க உங்களுக்கு என்ன நடந்தா 2 பிள்ளைகள் இல்லையா 2 பிள்ளைகள் பாவம் தானே அப்ப அதில் யாரை பாக்குறேன் நீங்க இப்படி கிளினிக் எல்லாம் போகாமட்டா இது அன்றைக்கு நாங்கள் முதலிட்ட வீடியோவை பார்க்காத ஆக்களுக்காக நீங்கள் உங்களோட கணவருக்கு என்ன நடந்தது இன்னொரு சொல்லுங்க அப்போ என்ன கணவர் அவர் என்னையோட இருக்கக்குள்ளே ஏற்கனவே 2020 ஒரு இதையோட தொடர் வாங்கினாரு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க மன்னிச்சு எடுன்னு சொல்ல அது ஒரு 20 வயசு பிள்ளையோட அதையும் நான் மன்னிச்சு எடுத்தேன். அப்புறம் 2022 அதுல இன்னொரு புள்ளியோட இந்த பக்கத்து வீட்டுக்காரி ஒரு புள்ளக்காரியோட தொடர்வாயித்தாரு. தொடர்வாயி அந்த பிரச்சனை ஊருக்குள்ளே இருந்து வர எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய வர நான் கேட்க அண்டு இரவு ஒரு 11 மணி அப்படி இருக்கும் ஓடித்தாரு அவையும் கூடி தோடி தாரு. இப்ப என்ன தேடாத இடமெல்லாம் தேடி தேடி எல்லாமே நாசந்தீவுல இருக்காங்களாமன்ட்டு. இப்ப நாசந்தீவுன்ற இடத்துக்கு 2 பேரும் தான் இருக்காங்க. 2 பேரும் இருந்து பாபால வெளிநாடு இங்கே அனுப்பி போட்டு அவர் இருக்காராமன்றவருக்கு அதை நான் தேடி தேடி பாக்குற நேரம் கண்டுபிடிக்கிறேன் இல்லை. கேட்டுக்கொள்ளுங்க, முதல் மனைவியையும் பிள்ளையையும் பார்க்க இயலாதவன் எப்படி இன்னொரு பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அந்த பொண்டாட்டியையும் அந்த பொண்டாட்டியில் இருக்கிற பிள்ளையும் பார்க்கப்படுறாருன்றத யோசிச்சு கொள்ளுங்க. நான் அந்த ஒரு சில பெண்கள் இப்படியான தப்பான உறவுல ஒரு சில பெண்கள் தப்பான உறவுல ஈடுபடுற பெண்களுக்கு எல்லாரும் இல்லை இப்படி நடக்கிறது அன்னைக்கிராமங்கள்ல அப்படியான ஆக்களுக்காக நான் அதை சொல்றேன். இப்ப நீங்க உங்கள்ல பெண்கள்ல இருக்கின்ற அந்த அழகும் அந்த அழகும் அந்த இளமைத்தன்மையும் இருக்கும் வரையும் தான் உங்களுக்கு பின்னுக்கு யாராவது ஆம்பளையில் சுற்றுவாங்க. இது எல்லாமே முடிஞ்சுது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 45, 50, 60, 50க்கு பிறகு உங்களுக்கு பின்னால யாருமே வரமாட்டாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் உங்களோட குடும்பத்தை விட்டு இன்னொரு ஆம்பளையை கூட்டிட்டு அப்படி என்று ஓடி அப்படி பொல்லாத அந்த கள்ள உறவுகள் வச்சால் இப்படியான ஆம்பளையில நம்பி பின்னுக்கு போகிற உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இப்போ இந்த அக்கா சொல்லியிருந்தா. இப்போ கூட்டிட்டு போன பொம்பளையையும் கூடவே இல்லையாக அந்த இப்ப இவங்களுக்கும் 2 பிள்ளைக்கும் தாய்க்கும் சோறு கொடுக்க இல்லாம கூட்டிட்டு போனவன் அந்த பொண்டாட்டிய வெளிநாடு அனுப்பி போட்டு இப்ப சும்மா இருக்கிறானக்கா. இப்ப அடுத்த பொம்பளை பாப்பாரு மற்றது இந்த வீடெல்லாம் வீடு வச்சுதான் வீடு இந்த வீடு யாரு கட்டி தந்த ஒரு நிறுவனம் அவங்க கட்டி தந்த வீடு தானே இது. இதுக்கு முதல் குடியில இருந்தா நீங்க இந்த உறுதியை கொண்டு வீடு வச்சிருக்காரு. இந்த வீடு இந்த பரங்காடுக அரிவாசி பேருட்டு இருக்கு எனக்கு கடை. அவங்க இன்றைக்கு தருவியா நாளைக்கு தருவியான்னா நான் எப்படி கொடுப்பேன். நானும் தாரன் ஏதோ ஒரு வழியில தாரன் இருக்கேன். ஆனா எனக்கு மற்றாக்களை போல ஊரோடையும் உழைக்கலாது. இவங்களை ஆறுட்ட கொடுத்துட்டு போவேன். குமரு பிள்ளை உண்டு இவ உண்டு ஆறுட்ட கொடுத்து அம்மாவுக்கு வருத்தம் இல்லாட்டி
அம்மா பாப்பாவும் இல்லாட்டி நானும் இப்படி உழைக்க தெரியல அம்மாவுக்கு வருத்தம் இல்லாடி அம்மா எங்கேயாவது போய் உழைச்சண்டாலும் தருவாங்க அம்மாவுக்கும் வருத்தம் அவையும் பார்க்கணும் பிள்ளைகளையும் பார்க்கணும் நான் படுற கஷ்டம்டா எனக்கு தான் தெரியும் ஆனா என்னைய மாதிரி ஒரு நிலைமை வெறுக்குமே வரக்கூடாது அதான் இது எந்த கஷ்டம் என்னையோட போகட்டும் ஆனா இந்த நிலைமை போல யாருக்கும் வரக்கூடாது அதான் நான் கடவுள்கிட்ட கேட்கறது எத்தனை நாளே புல்லு கொத்துவேன் புல்லு கொத்த போற விடத்த ஒரு சாப்பாடு தண்ணி தர மாட்டாங்க 9 மணிக்கு பிளான்டிக்கு போனா ஏசுவாங்க 9:45 தானே உங்களை வர சொன்ன என்னத்துக்கு இப்ப வாரியல் பிளான்டிக்கு ரெண்டெல்லாம் கேட்பாங்க 100 ரூபா காசு இருந்தா இவங்க 2 பேரும் வாங்கி கொடுத்துட்டு நான் சும்மா தான் போறேன் இன்றைக்கு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சு 2 தேங்காய் கொடுத்து போட்டு அதை மூத்தாள் 4 பிஸ்கெட் சாப்பிடுது போறா இவ 2 சாப்பிட்டாவும் சாப்பிடுத்து போனவங்க அவக்கு அவக்கு சரியான இது அவக்கு சொல்றாவு நான் படிச்சம்மா நானும் வெளிநாடுண்டாலும் போய் உன்னைய பார்ப்பேன் அவளுக்கு நீ எப்படியாவது இப்படி தெரியம்மா அவங்க பேசுற நேரம் அவள் கேட்டிருக்கிறேன் இருந்து பேசுற நேரம் வந்து சொல்லுவாளம்மா போவனா புல்லு கொத்த நான் கேட்க மாட்டேன் நம்ம சாப்பாடு சொல்ல இவளு சொல்லுவா நான் கேட்பேன் நான் கேட்டு தான் இளையாளுக்கு தெரியாது கேட்பா கறி இல்லைன்னு சொன்னா சொல்லுவாள் இந்த விளையாடு சொல்லும் அவங்க கூட கிட்ட போய் கேட்டு பாருமா அவங்க கறி ஆக்கிக்காங்க போய் கேட்டு பாரு நேற்று பீக்கங்காய் சுண்டினாங்க நேற்று ஃபுல்லா வழி சாப்பாடு இல்லை பீக்கங்காய் சுண்டலாமன்ட்டு வேணாண்டத்தான் அவ தேங்காய் திருவி சீனியும் போட்டு சாப்பிட்டா நாங்களும் மூத்தால அன்றைக்கும் வந்து பார்க்கல இன்றைக்கும் பார்க்கறதுக்கு அவங்க டெஸ்ட் நடக்குதுன்னு நாங்க ஏற்கனவே காட்டின அக்கா தான் இவங்க பார்க்காத ஆளுக்காக தான் இந்த திரும்பவும் அவங்களோட நிலைமையில நான் கேட்டிருந்தேன் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க வீட்டில் இருந்த மாதிரியே சுய தொழில் செய்யறேன்னு சொன்னா என்ன வேலை செய்வே இல்லைங்க இங்க அரிசி வியாபாரம் செய்யலாம் கொச்சிக்காத்தூள் செய்யலாம் மற்றது கோழி வளர்க்கலாம் கோழி வளர்த்தாலும் நல்ல இது முட்டைக்கு இப்ப விழானே முட்டை வாங்க ஆட்கள் வருவாங்க கூடுறிக்கா கோழி கூடு இல்ல கோழி கூடு ஒன்றுமே இல்லை எனக்கு எதுவும் இல்லை ஆட்கள் மட்டும் இருக்கும் 2 பிள்ளைகள் நானும் அம்மா இருக்கும் நாங்க சாப்பிட்டோமா இல்ல சாப்பிடலையா இந்த பிள்ளைகள் என்ன செய்துகள் எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை நாங்க எப்படியே ஒன்றும் செய்யலாக்கா மனசை தளர விடாதீங்க எல்லாருக்கும் சில இடங்கள்ல பாரத நிலைமையில் தான் அதுக்கு ஒன்றும் செய்யலாது இந்த ஆம்பளையல் செய்யறதை நாடி ஆம்பளையல் செய்கிற இந்த பிரச்சனையை நாடி சில குடும்பங்கள் இப்படித்தான் போய்கொண்டிருக்குது என்னம்மா சொல்றீங்க நீங்க இந்த ஆம்பளை எப்படி பிள்ளைகளோட கஞ்சோடு போனா ஒரு படியாம ஒரு ஏழையாதிக்கிறது என்ன இது கைத்தம் பண்ணு சாப்பிடத்தாம பிள்ளைகளை வளர்க்கணுமே படிக்க வைக்கணும் கூட வேலை இருக்கு என்ன பாருங்க அந்த புள்ள காலம் நேரத்தோட உடம்பும் வலிக்கிட்டு அது போயிடும் 20 ரூபாய் நூறு காசு ஆண்டாளப்பா ஆமா அது ஏன் சைக்கிள் வரலையா நடந்தான் சைக்கிள் இல்ல இங்க இருந்து நடந்து போய் இந்த பிள்ளைகளுக்கு முந்தி போவா கோரளி மாட பிள்ளைகளுக்கு முந்தி போய் பஸ்ல போயிட்டு சில நேரம் பஸ்காரால் காசு எடுக்கிறலையா அதால 30 ரூபா காசு மிச்சம் அடுத்த நாத்து கொண்டு வா இப்ப உங்களுக்கு என்ன எவ்வளவு காசு இருந்தா என்ன தொழில் உங்களால செய்ய இயலும் உங்களுக்கு கோழி வளர்க்கறது கொஞ்சம் கூட வேணும் இல்லையா இப்ப அதை விட உங்களுக்கு வேற அரிசி வியாபாரம் அல்லது அதோட சேர்த்து இந்த மிளகாத்தூள் கொச்சிக்காத்தூள் அடிச்சு எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும் எனக்கு ஒரு 35,000 காசு இருந்தாக்கா செய்வேன் நான் செய்வேன் ஆனா இங்க அரிசிக்கு வாங்குறதுகள் தான் எல்லாரும் அரிசி வியாபாரம் அந்த அரிசி வாங்குறார்கள் தான் எல்லாரும் அதால செய்யலாம் என்னடா இங்க மீன்பிடி ஆகல் தானே மீனை பிடிச்சி வித்துட்டு வந்து அரிசி தான் வாங்குவாங்க அதால அரிசி வியாபாரம் செய்யலாம் அரிசியும் கொச்சிக்காத்தூளும் அரிசி சில நேரம் கடனுக்கு வாங்கினா திருப்பி காசை தந்துருவாங்களா அவங்களுக்கு ஏழையில் தான் என்ன வேணும் அவங்க இன்றைக்கு வாங்கினா நாளைக்கு தருவாங்க இன்றைக்கு தொழில் இல்லாட்டி நாளைக்கு தொழிலுக்கு எப்படியாவது செய்வாங்க நாங்க கேக்குற காசை தந்தா நீங்க கொஞ்ச நாள் செஞ்சு விட்டு தொழில் விடுவீங்களா இல்ல என்ன மாதிரி அப்படி விட்டா பின்னுக்கு எப்படி போகும் பின்னுக்குங்க இஷ்டம் தானே வரும் இன்றைக்கு காசை கண்டு இதை விட்டோம்னு சொன்னா நாளையே அதை பார்க்கணும் ஆனா நான் தொடர்ந்து செஞ்சு தரோம் அப்படி ஒரு இது வைக்க மாட்டேன் நான் புல்லு கொத்தலாம் போக மாட்டேன்
நான் வீட்டுல இருந்து இதை செஞ்சு திருந்துருவேன். அவங்களோட வாங்கி இருக்க தேவையில்லையே. இப்ப நமக்கு இன்றைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு இருந்தா காணுமே, நமக்கு எதுக்கும் தேவையில்லை. சாப்பாடு மட்டும் பிள்ளைகளுக்கு அர்த்தமான சாப்பாடு கொடுத்தா காணும். இப்ப கொடுக்குற சாப்பாடு தான் அவங்களுக்கு பிற்காலத்துக்கு. இப்ப அவங்களுக்கு கஷ்டம் நம்மட கஷ்டத்தை காட்டினா அவங்க இப்ப இதுதான் தானே கிளினிக்ல போன வருஷம் 5 வயதுல இது செஞ்சதே சுகத்தை கொட்டுக்குள்ள இருக்காள். சுகத்தை கொட்டு கீழே வந்து தலாம் ஏசினவங்க. ஸ்கூல் சாப்பாடு வாங்கி கொண்டு சாப்பிடுறாங்க. இந்த ஸ்கூல் சாப்பாடு தான் இது. என்ன கறி இன்றைக்கு ஸ்கூல்ல? என்ன கறி செல்லாம்? ரஜா. பரவாயில்ல, பிள்ளை இறைச்சி கறியோட சாப்பிடுது. மாமாக்கு இல்லையா? சரியா, ரைட். உங்களுக்கு இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு சுய தொழிலுக்கு கொஞ்சம் காசு தாரோம், சரிதானே? அந்த காசை வச்சு நீங்க தொடர்ச்சியா தொழிலை செய்ய வேணும். இந்த கடன் கொடுக்குற வேலை, மற்ற கடனை கொடுத்து போட்டு திரும்ப வாங்காதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த காசை வச்சு நீங்க சொன்ன மாதிரி அரிசி வியாபாரம், கொச்சு காத்தூள் வாங்கி இடிச்சு விற்கிற வியாபாரத்தை பாருங்க. இதை தொடர்ந்து செய்யணும், இடையில விடுவேலும் இல்ல. நான் விட மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு விட்டா நாளைக்கு ஆறுட்ட போறேன். இன்னும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஒரு தரம் தான் செய்வாங்க. அதுலதான் முன்னேறி நம்ம வரணும். நான் இதுல செஞ்சு இந்த பிள்ளையில நான் வளர்ப்பேன் 100க்கு 100 சொல்றேன். என்னண்டா, இந்த வீடியோ பார்க்குறாக்கள் கட்டாயமா பார்க்குறாக்கள் ஒருக்கா இந்த இவங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுக்கறதுக்கு முன்பாருங்க. என்ன காரணம்னு சொன்னா, இங்கிருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேணும் மெயினுக்கு. அந்த மெயின்ல இருந்து தான் அங்கால பஸ் ஏறி சைக்கிள்ல போகும், அந்த பஸ்ல ஏறி போகணும் பாடசாலைக்கு அந்த பிள்ளை. எனவே இந்த பிள்ளை இந்த கிராமத்துக்குள்ள இருந்த பாடசாலையில தான் படிச்ச பிள்ளையோட அப்பா வேறொரு மனைவியோட வேறொரு பொம்பளையை கூட்டிட்டு ஓடுனதுனாடி ஸ்கூல்லையும் பிள்ளைகள் கிண்டல் செஞ்சு அந்த வெக்கத்தில் அந்த பிள்ளை அந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு மாறிது. ரைட். இப்ப நாங்க அந்த காசு தரோம், பாருங்க எவ்வளவு இருக்கேன். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55. எவ்வளவு இருக்குது? 55,000 இருக்குது. ரைட். நீங்க கேட்டது ஒரு 30, 35, 40,000 கேட்டீங்கன்னு உங்களுக்கு நாங்க கொஞ்சம் சத்தப்படாம நாங்க உங்களுக்கு இப்ப 55,000 ரூபாய் தந்திருக்கிறோம். சந்தோஷமா? சந்தோஷம். செய்வேன், நான் செய்வேன் தொழில். நீங்க யார்கிட்ட கேட்டாலும் கேட்டு பாருங்க, நான் செய்வேன். நம்பிக்கையோட தான் இருக்கிறோம். இந்த உதவி செஞ்சாக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த உதவி செஞ்சாக்கள் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்படியான ஒரு பிள்ளைய பெற்று இப்படி கஷ்டப்படுற ஆக்களுக்கு உதவி செய்யற ஆக்களுக்கு அவங்களோட அம்மா அப்பாவுக்கு முதலாவது நான் நன்றி சொல்றேன். ஆனா இதே மாதிரி ஒரு 10, 15 பேர் 20 பேர் இருப்பாங்கடா, எங்களை மாதிரி ஆக்களுக்கு இந்த கஷ்டம் வராது. ஆனா இன்னைய போல ஆக்களுக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். ரைட். இந்த உதவியை செய்த யாருன்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நந்தன் என்கின்ற ஒரு அண்ணா. நந்தன் அண்ணா 2-3 தரம் எனக்கு யாருன்னு இன்னும் மாதிரி தெரியாது, போட்டோவும் தெரியாது, ஆளையும் தெரியாது. 2-3 தரம் ஃபோன் எடுத்திருந்தாரு. நான் திரும்ப எடுத்த ஒரு இறுக்கமான கதையை கதைச்சாரு. குடிப்பேலா நான் இவ்வளவு அனுப்புறேன்டாரு. நான் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் போட்டோ அது இதுக்காக எதுவுமே தேவையில்லை, நீங்க இந்த காசை கொடுத்தா சரின்னு சொல்லி எனக்கு 1,10,000 ரூபாய் காசு அனுப்பியிருந்தாரு. 5,000 ரூபாய் நீங்க போக்குவரத்துக்கு வேறங்க போற வரக்குள்ள கொடுங்க எடுங்க. 1,05,000 ரூபாயை 2 குடும்பங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு குடும்பம் தான் இந்த அக்கா. நந்தன் தான் உங்களுக்கு தந்தவர். நந்தன் எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க இது எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு இல்லைன்ற பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும் அண்ணா. நான் இந்த பிள்ளைகளை ஒரு இதுக்கு படிச்சு வளர்த்து எடுத்துருவேன் அண்ணா. நன்றி. நன்றி நந்தனன். உங்களுடைய அடுத்த உதவி இன்னும் சில நாட்களில் கொடுப்போம். நன்றி.